இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ம். சிஸ்டர். இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக 1969 இந்த வருடத்து முரளி ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்ப 1970 முரளி. இது வந்து எடுத்தோடனே அட்டாரா முரளி தான். 18 ஜனவரி முரளி. பாபாவோட நினைவு முரளி. ஸோ கரெக்டா 1 வருஷம் ஆகியிருக்குது பாபா சரீரத்தை விட்டு. ஸோ கண்டிப்பா பக்காவா இருக்கும். பார்ப்போம். சரி, ஓகே சிஸ்டர். எதுக்கு இன்னைக்கு பாபாவை கூப்பிட்டீங்க? பாபா எடுத்தோடனே இப்படி கேக்குறாரு. எப்படி இருக்கும் எல்லாருக்கும்? நாங்கடா அது எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்குது வீட்டுக்கு வந்தவங்கள பார்த்து. எதுக்கு பாபாவை கூப்பிட்டீங்க? பாப்தாதா என்ன பாக்குறாரு? பாபா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எந்த ரூபத்துல பாக்குறார்? ஒரு நட்சத்திரத்திலும் எந்த விசேஷ குணத்தை வந்து பாபா பாக்குறார்? பாபா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சம்பூர்ணத்தன்மையின் அருகாமையை பார்க்கிறார். எந்த அளவுக்கு அதோடைய சம்பூர்ணத்துக்கு வந்திருக்குது இல்ல, நிலாவுடைய ஃபுல் பௌர்ணமி அது எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கும்போது இல்ல, இன்னும் பௌர்ணமி வரலன்ற மாதிரி பாபா பாக்குறாரு. ஆத்மா இன்னும் வரல அப்படின்ட்டு. சோ சம்பூர்ணத்தன்மைக்கு எந்த அளவுக்கு பக்கத்துல வந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு பக்கத்துல வந்திருக்கிறீங்கன்ட்டு. சோ முழு நாளும் எதை நினைக்கிறீங்க? ஸ்தூல ரூபத்தை நினைக்கிறீங்களா அல்லது தெய்வீக காரியத்தை நினைக்கிறீங்களா? உடல் அற்றவரை நினைக்கிறீங்களா? நிராகார பாபாவை நினைக்கிறீங்களா? சோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு பக்கத்துல வந்திருக்கிறோம். ஸ்தூலமான விஷயத்தையே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். திரும்ப திரும்ப இந்த எண்ணமே, நான் நாராயணன் ஆகணும், வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி எண்ணமே இருக்குதா? இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் பாபா நினைவே இருக்கா. அப்ப எந்த அளவுக்கு நீங்க சாக்கார உணர்விலிருந்து சூக்ஷ்ம உணர்வுக்கு வந்திருக்கிறீங்க? உங்களுடைய அவ்வியக்த நிலையில முன்னேறி வந்திருந்தால் உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆன்மீகமாக இருக்கும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீகமா இருக்கா, சாதாரணமா இருக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்குதா அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிக்கலாம். சோ எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொழுதே ஆன்மீகமாக மாறி இருக்கிறீங்க. ஸ்தூல உலகத்தில் இருந்துகிட்டே புத்தியினால அந்த ஆத்மான்ற உணர்விலேயே, அந்த ஆத்மாவின் உலகம், ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாக்குறது, ஒவ்வொரு ஆத்மாவையும் எழுப்பணும்ன்ற எண்ணம், இதுலயே எந்த அளவுக்கு இருக்கிறீங்க இதை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு கேட்ட கேள்வி வச்சே நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதுதான், எவ்வளவு பக்கத்துல வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த நம்ம ஏற்கனவே கடவுளை கணவனாக நினைப்பது பற்றி போட்ட வீடியோ, அதுல இப்ப சமீபமா ராமாயணத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவன் வந்து ராவணனுடைய தங்கச்சி வந்து ஏதோ திட்டிட்டு போவா சீதைய. அப்ப அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிப்பை யாசகமாக கேட்கிறேன்ட்டு அவர் அன்பா பேசுவான் ராவணன். ஆனா அவ அதுல மயங்க மாட்டா. துஷ்டன், இப்படி யாசகம் என்ற பெயரில் தானே எனக்கு அது என்னது அட்ரஸே இல்லாத மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு நான் வந்து அந்த சாது ரூபத்தில் ஒளிந்திருக்கும் அரக்கனை அடையாளம் கண்டுக்காததுனாலதான் என் தமையனுக்கு நிகரான என்னுடைய மைத்துனன் சொன்ன அந்த லக்ஷ்மண கோட்டை நான் தாண்டிட்டேனே, தாண்டாம இருந்திருந்தா இந்நேரம் என் கணவனோட வாழ்ந்திருப்பேனே அப்படின்னு அந்த அந்த கோட்டை தாண்டியதுடைய வலி இல்லையா? சோ அது அது வந்து ஒரு தடவை அந்த தண்டனை வரும்பொழுதுதான் அந்த உணர்தல் வரும். அதான் பாபா சொல்றாரு, சுகமா இருக்கும்போது என்ன நினைக்க மாட்டீங்கன்றது நமக்கும் சேர்த்துதான்.
அங்க சத்தியுக திரேதாயுகம் மட்டும் இல்ல. இப்ப பாபா குழந்தை ஆகும்போதும் ஒரு அடி வரும்போது டக்குன்னு பாபாவை பிடிப்போம். எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சின்ன வலி நம்மளால தாங்க முடியாது. ஆமா. அப்ப டக்குன்னு வந்துருவோம். சோ அப்ப அதை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நான் லக்ஷ்மண கோட்டை தாண்டினதுனால, அதாவது லட்சியம்ன்ற கோடு தான் அது இல்லையா? இதுக்குள்ளே வாழறதுதான் லட்சியம். இதை தாண்டினதுனால நான் அனைத்தையும் இழந்திருக்கிறேனே அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும் மைண்ட்லன்ற. சோ ஒரு விதத்துல அந்த பிச்சை கொடுக்க கூடாதுன்றதுக்கு இந்த ராவணனுக்கு பிச்சை போட்டு மாட்டினது ஒரு காரணம் ஆமா. இல்லையா? ஆஹ் அது இப்ப இறக்கப்பட்டு தானே இப்ப எல்லாரும் பிச்சை போட்டுட்டு இருக்காங்க. அது கூட கண்டிப்பா இப்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். போட்டுறக்கூடாது. பிரச்சனை இல்லை. யாருக்கு உம் எதுக்காக போடுறான்? யாருக்கு அவன் என்ன மாரி அத உம் யூஸ் பண்ண போறான்? அதையும் பார்க்கணும்ல. அத கண்டிப்பா. வாங்கிட்டு பாவம் செஞ்சான்னா, அந்த பாவமும் நமக்கு தானே வந்து சேரும். அந்த செமையான இது நிறைய விஷயங்கள் உறவுகளுமே அப்படித்தானே, கருணையினால உருவாக்குற உறவுகள்ல தான் போய் மாட்டிக்கிறது. எல்லாமே அந்த கருணை தான் பிரச்சனையே. அதாவது பாபா பாபா சொல்ற கருணை எல்லாம் ஆத்மா மேல மட்டும்தான் இருக்கணும்ன்ற. அதுக்கு மேல போனா மாட்டிக்கும். அப்ப இதை செக் பண்ணுங்க. மனதால மனதால யோசிக்க கூடாது. புத்தியால யோசிக்கணும்பாங்கல்ல. அது உம் கரெக்ட் தான். புத்தி யோகம் தானே இது. மயங்குது. புத்தி மயங்காது. மனசுதான் மயங்கும். கரெக்ட். நீங்க யாரெல்லாம் கருவியாகி இருக்கிறீங்களோ அவங்க தான் எனக்கு சாக்கார ரூபத்திலும் துணையாக இருந்தீங்க. சோ இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துடைய சாக்கார சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. பாபா உங்களோட அவ்விக்த ரூபத்துல இருக்கிறார். எந்த அளவிற்கு அன்பு இருக்குதோ அந்த அளவிற்கு அவருடைய உதவியையும் நீங்கள் அடைவீங்க. இல்லையா? பாபா மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு உதவி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அங்க பெரிய விஷயமே. சோ அந்த அந்த அன்பு வந்து ஆஹ் சீதைய வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் ராவணன். அந்த கூட இருக்கிற வேலைக்காரிங்களை எல்லாம் விட்டு, நீங்க என்ன வேணாலும் என்னமோ சாம தாண்ட ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அதெல்லாம் எது வேணாலும் பயன்படுத்துங்கன்ட்டு போயிடுவான். நான் சொல்றதை கேட்கணும்ட்டு. அப்ப அரக்கிங்கெல்லாம் அப்படியே இந்த மாயா அப்படியே கழுத்து மட்டும் தனியா வர்ற மாதிரி நடுராத்திரி இப்படி எல்லாம் பயமுறுத்துவாங்க. சோ இந்த மாதிரிலாம் டார்ச்சர் நடக்கும். அதே நேரத்துல பகல்ல வந்து பாரு, 3 உலகத்தின் ராஜா ஒழுங்கா நீ ராணி ஆகுற வேலையை பாரு, இல்லாட்டினா நீ உயிரோட இருக்க முடியாது. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. உனக்கு உதவிக்கே வராத ராமர் எப்படி வருவான்னு இன்னும் நீ நம்பிட்டு இருக்கிற அப்படின்னு. கண்டிப்பா வருவாரு. உங்க அரக்கிங்களை எல்லாம் கொன்னுட்டு உங்க தலைவன் ராவணனையும் கொன்னுடுவாரு. அப்ப அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு பாருங்க இல்லையா? சுத்தி அவருக்கு ராவணன் அப்படிங்கறது ஆக்சுவலா கணவனை தான் குறிக்குது. கணவன் அல்லது மனைவி தான். அந்த காமம் சார்ந்த விஷயம்தான். சோ அதுல வந்து விழக்கூடாம இருக்கணும்னா, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, என் ராமனை நான் பிரிஞ்சிட்டேன். இந்த மாதிரி கருணைப்பட்டு பட்டு தான் பிரிஞ்சேன் இல்லையா? இங்க யாசகம்ன்றது காமத்துல விழறதுதான் இல்லையா? கணவனுடைய கெஞ்சலுக்கோ மனைவியுடைய கெஞ்சலுக்கோ அடிபணிஞ்சு விழறதுதான். இனி நான் விழமாட்டேன். இதுலயும் அப்படித்தானே சாமதான பேத தண்டம் 4த்தையும் தானே யூஸ் பண்றாங்க மனுஷங்க. முதல்ல கெஞ்சி பாப்பாங்க. அன்பா சொல்ற மாதிரி சொல்லி பாப்பாங்க. அப்புறம் மிரட்ட ஆரம்பிப்பாங்க. எப்படி இது பண்ணணும்னு தானே பாப்பாங்க. கரெக்ட். சோ அதே இங்க வரும்போது அவளுக்கு வந்து அந்த ராமர் மேல உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை, அதுலதான் உதவி கிடைக்குது. சோ அததான் பாபா இங்க சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாபாவுடைய உதவி யார் மூலமாவது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துமோ அவரு சொல்றதை மீறாமல் இருக்கிறதன் மூலமாக அப்பதானே அதை வெளிப்படுத்த முடியும். அப்படி மீறாம இருக்கும்போது உதவி எப்படி கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும். சாக்கார ரூபத்தில் அன்பு வைக்கிறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சிருஷ்டி மரத்தின் மீது அன்பு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். சாக்கார, அதாவது பிரம்மா பாபாவை சொல்றாரு. பிரம்மா பாபா சாக்கார ரூபத்துல இருக்கும்போது அன்பு வைத்தது ஒட்டுமொத்த சிருஷ்டி மரத்தின் மீது அன்பு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சாக்கார ரூபம் தனியா கிடையாது. பிரஜாபிதா பிரம்மாவோட ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துடுது இல்லையா? ஆதி தகப்பன் அவர் ஆதாம்.
சோ ம். அவர்ல இருந்துதான் ஒட்டுமொத்த மரமே வருது. அப்ப அவர் மேல அன்பு வைக்கிறீங்கன்னா, நீங்க எல்லார் மீதும் அன்பு வைக்கணும்னு அர்த்தம். அதான் ஒரே குடும்பம்ன்றது. ஒரு தந்தையுடைய குழந்தைகள். நீங்க அப்ப பாருங்க, முஸ்லிம்கள் வந்து முஸ்லிம்கள மட்டும் தான் பாய்ன்னு கூப்பிடுறாங்க. அவங்கெல்லாம் ஒரே குடும்பம்னு அவங்களுக்கு தெரியுது. அப்ப முகமது நபிக்கு அப்புறம் வந்தவங்க மட்டும் ஒரு குடும்பம். அது ஒரு பிரிவினை தானே அது. இல்லையா? ஆனா நம்ப எல்லாருமே நமக்கு பாய் தான். இல்லையா? ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், கிறிஸ்டியனா இருந்தாலும், முஸ்லிமா இருந்தாலும், நாஸ்திகனா இருந்தாலும், அந்த பிரம்மாவுடைய குழந்தை தான். சோ அதுதான் மூத்தவர்கள் நாம. நீங்க அந்த மாலையின் மணியாகத்தானே இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு மாலையில ஒரே ஒரு மணி மட்டுமா இருக்கும்? அதே மாதிரி ஆ அந்த நினைவுன்ற ஒரு நூல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் அன்புனால பிணைக்கப்பட்டு இருக்குது. இல்லையா? நூல்ல எல்லா மணியும் வந்துடுது. இந்த ருத்ராட்ச மாலை அவ்வளவு ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது சிவனுடைய மாலை. பரந்தாமத்துல இருக்குது. எல்லாமே வந்துடுது அதுல. எல்லா ஆத்மாவும் வந்துடுது. சோ நீங்க பாபாவை நினைத்தாலும் சரி, பிரம்ம பாபாவை நினைத்தாலும் சரி, ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. நீங்க ஆ சோ இத சூப்பரா வரலட்சுமி சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. ஆஞ்சநேயர் நெஞ்ச பொளந்து காட்டுனா, ஏன் ராமர மட்டும் காட்டாம சீதையும் காட்டுறாங்க? அவரு ராம பக்தன் தானே! அப்டின்னா, ராமர் வந்து சிவபாபா. சீதை வந்து சேவை. மீட்கணும். ஒவ்வொரு சீதையும் மீட்கணும்ன்ற எண்ணமும் இருக்கணும். அப்டின்ட்டு. அப்ப நீங்க எதிர்காலத்துல தெய்வீக குடும்பமா இருக்க போறீங்க. ஆனால் இந்த பிராமண குடும்பம் இருக்கு பாருங்க, அதை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சோ எந்த அளவிற்கு இந்த பிராமண குலத்தின் மீது அதிக அன்பும், அதிக நெருக்கமும் கொண்டவர்களாக இருக்கிறீங்களோ, அந்த அளவிற்கு அந்த தெய்வீக ராஜ்யத்திலும், சொர்க்கத்துல ஒருவருக்கொருவர் நெருக்கத்துல இருப்பீங்க. பாப்தாதா எப்பவுமே பாபா அடிக்கடி இத சொல்றதே ஒரு இன்டைரக்ட்டா உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல. அது வரணும்ன்றத டைரக்ட்டா சொல்லாம இத சொல்றாரு. ம். பாப்தாதா குழந்தைகள தான் முன்னுக்கு வைக்கிறார். குழந்தைகள் இல்லாமல் தாய் தந்தைக்கு மகிமை கிடையாது. சோ உங்களுக்கு வந்து முன்கூட்டியே பேப்பர் கொடுக்கப்படுது. நீங்க ஆல்ரெடி நம்பிக்கைன்ற பேப்பர குடுத்துட்டீங்க. ஆ இப்ப நீங்க அன்பு, சகயோகம், சக்தின்ற பேப்பர கொடுக்கணும். இல்ல நம்பிக்கைய பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் இருக்குது. பாபா மேல நம்பிக்கை இருக்கிறனால தான் பாபா குழந்தையா இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அன்பு ஒருவருக்கொருவர் அந்த அன்பு இருக்குதா? சகயோகம் இருக்குதா? அனுசரிக்கக்கூடிய சக்தி, அதுக்கு தேவையான எல்லா சக்தியும் இருக்குதா? ஒருவரோட ஒண்ணா இருக்கணும்னா எல்லா சக்தியும் வேணும்ல்ல. வெவ்வேறு பலகீனம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கும். சோ அந்த பேப்பர்ல பாஸ் ஆகி காட்டணும் நீங்க. ஏன்னா, நேரம் ரொம்ப நெருக்கத்துல வருது. சோ முந்தைய கல்பத்தின் மூர்த்திகள் எல்லாரும் இப்ப வெளிப்பட போறீங்க. ஒற்றுமையாகல்ல வெளிப்படணும். பாபா குழந்தைங்கள அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கிறது? அப்ப அன்புன்ற ஒரு விரலை கொடுப்பதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு சொரூபமா நீங்க மாத்தணும். சோ அதுக்கு அன்பு அவ்வளவுதான். அன்பா பாத்துட்டீங்கன்னா பிரச்சனை போயிடும். மனதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், உடம்புனால வரக்கூடிய பிரச்சனைகள், வாயு மண்டலத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது மற்ற பிரச்சனைகள் மலை மாதிரி இருக்குது இல்லையா? இத்தனை பிரச்சனைகளையும் மாத்துறதுக்கு நீங்க அன்புன்ற ஒரு விரல் கொடுத்தால் போதும்ன்றேன். அன்புனால மாத்துறது தான் இங்க முக்கியமான விஷயமே. இப்ப 70லே இந்த அளவுக்கு ம். இருக்குன்னா, இப்ப அத விட ம். பிரச்சனை கூட தானே இருக்கும். ரொம்ப மனதில் மோசமாக இருக்கும். பிரச்சனை, ம். வாயுமண்டலத்தின் பிரச்சனை இன்னும் மோசமா இருக்கு இப்ப வாயுமண்டலம். கண்டிப்பா. அப்புறம் பாபா குழந்தைகளும்
பெருகி இருக்காங்க இல்லையா? அப்ப நெறைய பேர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சம்ஸ்காரம் நிறைய நிறைய இன்னும் கொஞ்சம். பிரச்சனை வரும். சொன்னது அப்பயே அப்படி சொல்லியிருக்காருன்னா, இப்ப அதுக்கும் மேல நம்ம பார்க்கணும். அத. கரெக்ட். ஸோ யார் எப்படி இருந்தாலும் அன்பா இருக்கணும்ன்றதுல மட்டும் கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். அன்புல இது தெரியாது, குறை தெரியாது. அது சொல்லுவாங்க இல்லையா, அன்பு இருக்கிற இடத்துல குறை தெரியாது அப்படின்னு. கஷ்டமும் தெரியாது, சகிச்சுக்கிறதும் தெரியாது. அன்பு இருந்தா எதுவுமே தெரியாது. நீங்க லவ் இப்ப ஒரு குழந்தை பொறந்த உடனே பார்த்தீங்கன்னா, நைட் எல்லாம் அந்த தாய தூங்க விடாது குழந்தை. ஆனா அந்த அன்புல அதுக்கு பெருசா தெரியாது. அது ஒரு எரிச்சல்லாம் வராது அவங்களுக்கு. அதே வேற யாராவது வந்து நைட் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா கடுப்பாயிடுவாங்க. இல்லையா? அது குழந்தை மேல அன்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இல்ல. வருஷக்கணக்கா தூக்கத்தை இழந்திருப்பாங்க. நீங்க லௌகீக உறவுகளின் டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் ஆயிட்டீங்க. பாருங்க, லௌகீக உறவுகளால அவங்களோட உங்களால ஒத்துப்போக முடியுது. ஆனா, அலௌகீக உறவுகள் கிட்டயும் உங்களுக்கு சின்ன மற்றும் பெரிய பிரச்சனைகள் வரும். அது எல்லாமே பேப்பர்ன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பாஸ் ஆயிடுவீங்க. நம்ம அத பிரச்சனையா பார்க்காம, இது டெஸ்ட் பேப்பர். இத நான் எப்படி பாஸ் பண்றதுன்னு மட்டும் தான் உங்களுடைய சிந்தனையா இருக்கணும். சோ புத்தியினால பண்றது தான் இது. எமோஷனுக்கே வேலை கிடையாது. இது நாராயணன் ஆகுறதுக்கான பரீட்சை. போய்க்கிட்டே இருக்கிறோம். வழியில ஒரு ஒரு ரூபத்துல வந்து மாயை சோதிக்குது. நம்ம பாட்டுக்கு அது என்ன வேணும் எடுத்துக்கோ. அதான் பாபா சொல்லுவாரு. தன்னுடைய மரியாதையை கூட இழக்க தயாராக இருக்கணும் நீங்க. அதுதான் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறது. சுய மரியாதையில நிலைச்சிருக்கிறது. சோ அப்படி நீங்க மரியாதை குடுத்தீங்கனாலே அது தானா கிடைச்சிடும். ஆனா நீங்க தேடி போனீங்கன்னா கிடைக்காதுன்றாரு. சோ அதனால எது வந்தாலும் டெஸ்ட் பேப்பர் பாஸ் ஆகுறதுக்கான டெஸ்ட் பேப்பர். டெஸ்ட் பேப்பர்ன்னு கண்டுபிடிச்சிட்டா போதாது. பாஸ் ஆகணும். அதுக்காக எழுதுறதுக்கு தானே குடுத்துருக்காங்க டெஸ்ட் பேப்பரு. ஐயோ! பேப்பர் வந்துருச்சுன்னு உட்கார்றதுக்கு கிடையாது. சோ இது இது எல்லாத்துக்குமே அடிக்கடி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, உள்ளுக்குள்ள எதையும் விடாம இருந்தா பாஸ் ஆயிடும். அந்த வீண் எண்ணங்கள் வரும்போது நம்மளால சிந்திக்க முடியாது. அதுல இருந்து விலகி இதுவும் பேப்பர் சாட்சியா இருந்து பார்க்கணும். ஆமா. சாட்சியா அதாவது இருந்து நிறைய பார்த்தாலே பேர் பாஸ். சாட்சியா. சாட்சியா இருந்து பார்த்தாலே பாஸ். அவ்வளவுதான். ஆத்மான்ற உணர்விலேயே இருக்குது. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். போற வழியில ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு தடை, ஒரு ஒரு பூதம் ஆன்னு வாய பொளக்குது. நீங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது போயிடும். போயிட்டு வந்துருவீங்க. இப்ப நீங்க வில் பவர், அந்த வைராக்கியத்தை தாரணை பண்ணணும். பாபா அத உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டினார். சாக்கார ரூபத்துல காரியம் செய்யும் பொழுது, எப்படி வில் பவரை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத அவர் செய்து காட்டினார். அடுத்தது வில்லுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து உயில் எழுதுறது. உயிலும் வில்லுன்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு எல்லாத்தையும் உயில எழுதி கொடுத்துட்டார். அதுக்கு அதிக நேரம் அவர் எடுத்துக்கல. சோ அதே மாதிரி நீங்க கூட உங்களுடைய பலகீனம் இருக்கு பாருங்க. அத ஃபுல்லா அது தமிழ்ல என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? வில் பவர்ன்னு தான் போட்டிருக்கு. இல்ல அடுத்தது இது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருந்தாலும் இருக்கும். சோ இங்க வந்து பலகீனத்தை எல்லாம் உயில எழுதி பாபா கிட்ட கொடுத்துடணும். அப்பதான் உங்களுக்கு வில் பவர் வரும் அப்படின்னு சொல்றாரு. இல்லாட்டினா வராது. சாக்கார பாபா எப்பயாவது இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு சிந்திச்சிருக்கிறாரா? ஏன்னா ஒருத்தர் யோசிச்சுட்டு பிறகு வில் எழுதி கொடுக்கிறாருன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பலன் கிடைக்காது. சோ ஏன்னா அதுதான் வித்தியாசம். தியாகத்துக்கும் உடனடி தியாகத்துக்கும் உள்ள வித்தியாசம். உடனே பண்றாங்களா? ஏன்னா பைபிள் குரான் கதையிலே அப்ரஹாமுடைய குழந்தைய பலி கொடுக்க கடவுள் சொல்லுவாரு. இதுல வந்து வேதனையா இருக்கிற மாதிரி எல்லாம் குரான்ல இருக்கும்னு நினைக்கிறேன். தன்னுடைய ஒரே மகனை இது பண்றாங்களேன்ட்டு. ஆனா பைபிள்ல எப்படி இருக்கும்னா உடனே போய் பண்ணுவான். ஒரே கதை, பட் அதுல வேற மாதிரி இருக்கும், இதுல வேற மாதிரி இருக்கும். இதுல உடனே எடுத்துட்டு போவான். அவனும் வந்து அப்படியாப்பா என்னை கொன்னுடுப்பான்னுவான் பையனுமே. சோ அந்த உடனடி தானம் கோடி புண்ணியம் அப்படின்னுவாரு இல்லையா? சோ அந்த மாதிரி
இங்க யோசிச்சு இத விடலாமா, இந்த பலகீனத்தை விடலாமா யோசிக்கிறது இல்ல. டக்குன்னு விடுறது. பெரும்பாலும் இந்த சரண்டர் சிஸ்டர் ஆகுறவங்களும் யோசிச்சே ஆக மாட்டாங்க. டக்குன்னு ஆவாங்க. யோசிச்சு கடைசி வரைக்கும் ஆக முடியாது. அப்படி யோசிக்கிறவங்க வருஷ கணக்கா யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு வயசாயிடும். அதுக்கப்புறம் சென்டர்லயே விட மாட்டாங்க. இவ்வளவு வயசான அப்புறம் வந்து என்ன பண்றதுன்ட்டு. சோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு அவங்களே கேட்டா எப்படி நீங்க சரண்டர் ஆன? நான் எங்க ஆனா அவரே ஆக்கிட்டாரு. அவங்களுக்கே தெரியாது அது எப்படி நடந்துச்சுன்ட்டு. ஆ சோ பாப்தாதா அப்ப பாருங்க. அதுதான் பாபா வந்து எதையுமே எப்படி நடக்கும்னே யோசிக்கல. பாபா சொன்னாரா செய்றோம் அவ்வளவுதான். அது எப்படி நடக்கும்ன்றது செய்ய வைக்கிறவருடைய பொறுப்பு. நாம ஏன் அத பத்தி கவலைப்படணும்? எஜமானர் அவரு. நாம வேலைக்காரங்க. கடையில அவர் சொல்ற எஜமானர் சொல்றத இத மடிச்சு வைன்னா மடிச்சு வைக்க வேண்டியது தான். இது பண்ண இதுல லாபம் வருதா இல்லையான்றது அவருடைய கவலை. ம். சோ பாப்தாதாவுக்கு எதிர்காலமும் தெரியுது, கடந்த காலமும் தெரியுது. ஆ சோ பாப்தாதா வந்து அந்த கர்ம கணக்குகளுடைய அந்த கயிறு கட்டப்பட்டு இருக்கிறத பார்க்கிறார். அதாவது இப்போத்தைய அந்த இது இல்லையா பிரதர்? யார் முதலில் ஸ்வீகாரம் செய்யப்படுகிறார், யார் முதலில் ஸ்வீகாரம் ஆகிறாரோ அவருக்கு நம்பர் 1 சக்தி கிடைக்கிறது. ம். யார் முதலில் ஸ்வீகாரம் ஆவதில்லையோ அவருக்கு சக்தியும் இவ்வளவு பிராப்தியும் ஆவதில்லை. இந்த விஷயத்தை பற்றி யோசியுங்கள். ஓஹோ! அப்புறம் பாப்தாதா நிகழ்காலத்தின் கூடவே எதிர்காலத்தையும் ஓகே, ஓகே. தெரிந்திருக்கிறார். இதுல கட்டாயம் வருது. அது படிங்க, மறுபடியும் படிங்க. அது நீங்க முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, வெட்டு ம். 1 துண்டு 2ன்னு உடனே யோசிக்க ம். கூடாது. அந்த மாதிரி உடனடி இது. வரணும்னு ம். ம். சொல்லியிருந்தாங்க. ம். அடுத்தது முதலில் யார் ஸ்வீகாரம் செய்யப்படுகிறார்? ம். யார் ம். முதலில் ஸ்வீகாரம் ஆகிறாரோ அவருக்கு ம். நம்பர் 1ன் சக்தி கிடைக்கிறது. ஓ! யார் முதலில் ஸ்வீகாரம் ஆவதில்லையோ அவருக்கு சக்தியும் இவ்வளவு பிராப்தியும் ஆவதில்லை. இந்த பாபா விஷயத்தை கேட்டது. பற்றி யோசி. பாபா சொல்வதை அப்படியே ஸ்வீகரிக்கிறது, எடுத்துக்கிறது. அவங்களுக்கு உடனே கேட்கிறவங்களுக்கு சக்தி வந்துடும். அதுதான் தைரியம் வைத்தால் உதவி கிடைக்கும்ன்றார். டக்குன்னு பாபா சொல்லிட்டாரா கால வச்சிட வேண்டியதுதான். டக்குன்னு உதவி கிடைச்சிடும். பயந்து பயந்து யோசிச்சு யோசிச்சு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆ சோ பாப்தாதாவுக்கு வந்து ஆ அதுவும் படிங்க. பாப்தாதா நிகழ்காலத்தின் கூடவே எதிர்காலத்தையும் தெரிந்திருக்கிறார். ம். அப்படி எதிர்கால கர்ம பந்தனங்களின் கயிறுகளை பார்த்து இவ்வளவு வேகமாக ஓட வைப்பதில்லை. கர்ம ம். பந்தன கயிறுகளை வெட்டுவது அவர்களுடைய கடமையாகும். ம். ஒருவேளை ஏதாவது ஒரு கயிறு அறுக்கப்படவில்லை என்றால் மனம் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே ம். கயிறுகளை வெட்டுவதற்காக இன்னும் இங்கு இருக்கிறீர்கள். ஒருவேளை கயிறுகள் வெட்டப்பட்டு இருக்கிறது என்றால் யாராவது நிற்க முடியுமா? விடுபட்ட ம். எந்த பந்தனத்திலும் ஒருவர் நிற்க முடியாது. ம். சூப்பர். ஆ சோ அதுதான். கர்ம கணக்கு ம். உடைய சூழ்நிலைய பார்க்கிறார். அத பார்த்து வந்து அவரு உடனடியாக வா அப்படின்னும் சொல்லல. ஏன்னா அவங்க குழந்தை பெத்து வச்சிருப்பாங்க. அந்த மாரி அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது இல்லையா? சோ அதனால நீங்க தான் அந்த கர்ம கணக்க கயிற வெட்டணும். அத எப்படி அது அவங்க கஷ்டம் கடமை. அது உங்களுடைய கடமை அது. ஆ சோ முடிச்சிட்டு வரணும். இல்ல வெட்டிட்டு வரணும். வெட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஆனா பாபா அத சொல்ல மாட்டாரு. அது உங்க தைரியத்த பொறுத்தது. ஆ ஏன்னா, ஒரே ஒரு கயிறு கட் ஆகலன்னா கூட புத்தி அங்கேயே இழுக்கும். அது ஒரு முக்கியமான காரணம். சென்டர்ல வந்து பெரும்பாலும் மாத்தாஸ் வந்து அவங்க என்னதான் பந்தனம் இல்லன்னு சொன்னாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு ஞாபகம் இழுத்துக்கிட்டே இருக்கும். சூட்சுமமா இருக்கும். ஆ அத அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த வைப்ரேஷன் எல்லாம் போயிட்டே இருக்கும். ஆ அதனால பாபா வந்து வெயிட் பண்றாரு. நீங்களே கயிறு அறுங்க அப்டின்ட்டு. அறுத்திருந்தால், இல்ல பாபா அதெல்லாம் அறுத்துட்டேன் பாபா. அறுத்திருந்தா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க?
இல்லையா? அப்ப அங்க கட்டப்பட்டு இருக்குது. அறுபடல. அதான் உண்மை. ஸோ ஏன்னா, ஃப்ரீயா இருக்கிறவங்க யாரும் எந்த பந்தனத்தினாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்களே! ஏன்னா, அவங்க எல்லா பந்தனத்துல இருந்தும் விடுபட்டுட்டாங்கல்ல, அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ தேகமற்ற அந்த ஒரு தந்தையை உங்களுடைய வாழ்க்கை துணையா ஆக்கிட்டீங்கன்னா, தேகமற்றவரா நீங்க ஆகறதுக்கான உதவியும் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். அவர வாழ்க்கை துணை ஆக்கிட்டீங்கன்னா கிடைச்சிடும் தானாகவே. அம் ஒருவேள தேகமற்றவரா ஆகறதுக்கு உங்களுக்கு கம்மியான உதவி தான் கிடைக்குது அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேகமற்றவரை உங்க வாழ்க்கை துணையாக நீங்க மாத்தல. ஒரே துணையாக மாத்தல. மாத்தியிருந்தா கிடைச்சிடும். இல்லையா? அவரே தான் எல்லாம் நினைச்சீங்கன்னா, தானாவே உங்களுடைய உடல் உணர்வு எல்லாமே போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க மாத்தல. செம்மையா இருக்குது. ஸோ அதிசயமே யாரு கஷ்டமான விஷயத்தை ஈஸியாக ஆக்குறாங்க. அதுதான் அற்புதம். இல்லையா? மற்றவர்களுக்கெல்லாம் முடியலன்றத சர்வசாதாரணமா யாரு முடிக்கிறா? அதுதான் அற்புதம். யாரு ரொம்ப வேகமாக ஒரு வினாடில பாபாவோட ஒப்பந்தம் செய்றாங்களோ, அவங்க ஒருபொழுதும் எங்கேயுமே சிக்கிக்க மாட்டாங்க. அவ்வளவு வேகத்தில் நீங்க போகணும். உங்களுடைய லட்சியத்தை அவர் குடுத்துட்டாரு. இந்த லட்சுமி நாராயணன் ஆகறது தான். அத பார்த்து அப்படியே சல்லுன்னு நான் ஆயிடுவேன்னு டக்குன்னு ஓடிடணும். ஒரே ஜம்ப். ஹை ஜம்ப். ஹை ஜம்ப் இல்லையா? அந்த சபரிமலை ஐயப்பன் 18 படி ஒரு படியா ஏறல. இறங்குறது தான் படிப்படியா இறங்கி வந்தோம். ஏறதெல்லாம் ஒரே ஜம்ப் தான். ஏன்னா, கடைசிலலாம் ஃபாஸ்ட்டா போக முடியும்னு நினைக்காத குழந்தை, நாலா பக்கமா அடி அடின்னு அடிக்கும். அந்த யோபு கதையில வர மாரி, இங்க எல்லா குழந்தைங்களும் இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வரும். இன்னொரு பக்கம் உன் வயல்லாம் தீ புடிச்சிச்சுன்னு வரும். இன்னொரு பக்கம் உன்னுடைய ஒட்டகம் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னு வரும். அட் அ டைம்ல. அடுத்தது இவனுக்கு நோயும் வந்துரும். அப்ப இது புலம்புறதுக்கு தான் டைம் இருக்கும். அதான் சொல்றாரு. இப்பவே ஏறி உட்கார்ந்துக்கோ மேல. நான் இறங்கவே மாட்டேன்டா. அது புடிச்சு இழுக்கும். வா, 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 வா. நான் மேலே தான் இப்ப நெறைய பேர் தற்கொலை பண்றதுக்கு அது மாரி ஒரு சில போராட்டம் ஏதோ சில காரணத்துக்காக மேல போயிடுவாங்க. கீழ இறங்குன்னுவாங்க. ஆனா இங்க வந்து புத்தியினால நம்ம மேல போயிடுறது. எதுவுமே அப்ப மேல இருந்து சக்தி குடுக்கறதுல மட்டுமே கவனம் குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது ஒரு சூப்பரான விஷயம் அது. ஆ கீழ இருக்கிறது எதுவுமே ஞாபகம் இல்லன்னா தான் உங்களால உண்மையிலே அங்க போய் சக்தி கொடுக்க முடியும். இல்லன்னா சும்மா அங்க கொஞ்ச நேரம் இருப்பீங்க. அதுக்குள்ள கீழ இருக்கிற ஞாபகம் வந்துரும். டக்குன்னு வந்துடுவீங்க. சோ அவ்வளவுதானா முரளி? சின்ன முரளியா? ஆமா அவ்வளவுதான். அவ்வளவுதான். சூப்பர். சோ செம பவர்ஃபுல் முரளி. சோ முக்கியமானது என்னன்னு சொன்னாரு சிஸ்டர் இன்னைக்கு? எந்த அளவுக்கு நெருக்கத்துல வந்தீங்க அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தெய்வீக குணம் தெய்வீக காரியங்கள் ஞாபகம் இருக்குதா? சொர்க்கம் ஆக்குற காரியம் ஞாபகம் இருக்கா? தூய்மை ஆக்குற காரியம் ஞாபகம் இருக்கா? இல்ல ஸ்தூல விஷயமே தான் ஞாபகம் வருதா? ஸ்தூல ரூபம் தான் கண்ணுக்கு தெரியுதா? பாபா இல்லது அடிக்கடி அங்க போயிட்டு போயிட்டு வரீங்களா? ஆ, லௌகீக, அலௌகிகம் மாறி மாறி நினைவு வருதா? ஆ கரெக்ட். எதுல எவ்வளவு நேரம் இருக்க முடியுது? அத வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்ட். அடுத்தது எந்த அளவுக்கு பாபா மேல அன்பு வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உதவி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சோ அது பின்னாடி சொல்றாரு. ஒருவரை மட்டும் துணைவரா வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களும் நிராகாரர் ஆவறதுக்கு துணை வந்துடும். நீங்க சாக்காரர துணையா வச்சுக்கிட்டா எப்படி நிராகாரர் ஆக முடியும்? அது ஒரு சூப்பரான பாயிண்ட். சோ அப்ப வந்து நேத்து நீங்க கேட்டீங்க இல்லையா? திருவண்ணாமலையில லிங்கம் இருக்குது. பக்கத்துல பார்வதி இருக்கிறாங்க. எப்படி மேட்ச் ஆகுதுன்ட்டு. சோ அவரை துணையா வச்சா இவங்களும் அப்படி ஆயிடுவாங்க. ஆ சோ அதுக்கான பதில் இங்கேயே குடுத்துட்டாரு பாருங்க. வெளி தோற்றத்துக்கு உடம்பு தான் தெரியும். பட் புத்தியில அவங்களும் ஒரு லிங்கம் ஆயிடுறாங்க. சோ அதுதான் கரெக்ட்டானதும் கூட. கரெக்ட்டான துணை நிராகாரர் தான். ஆமா. ஆ கணவன் ஒளிப்புள்ளின்னா நம்மளும் ஒளிப்புள்ளியா இருக்கணும் இல்லையா? ஒளிப்புள்ளி அப்பதானே தான். மேட்ச் ஆகும். கரெக்ட். ஆ
அதே மாரி நீங்க சிவபாபாவை நினைச்சாலும் சரி, பிரம்ம பாபாவை நினைச்சாலும் சரி, ஒட்டுமொத்த குடும்பமும் ஞாபகம் வந்துருது. ஒட்டுமொத்த உலகமும். அப்ப ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாரு. ஆ எப்பவுமே வந்து குழந்தைங்கள தான் முன்னுக்கு வைக்கிறாரு. குழந்தைங்க இல்லாம அப்பா, அம்மாவுக்கு மகிமை கிடையாதுன்றாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இல்லையா? குழந்தைங்கள மூலமா தான் அப்பா, அம்மாவே வெளிப்படுத்துறோம் நாம. ஜெனரலாவே சொல்லுவாங்க இல்லையா? அந்த குழந்தைய வச்சு தான் இவங்கள பெத்தவங்க என்ன தவம் பண்ணாங்களோன்னுவாங்க. அப்ப நம்ம அப்படி வந்து பாபாவின் பேரை நாம மகிமைப்படுத்தணும். நம்மளுடைய காரியத்தின் மூலமாக. ஆனா மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மகிமைப்படுவதாக, போற்றி போற்றின்னுவாங்க. ஆனா உங்க மூலமா தான் அவங்க மகிமையே இருக்குது. ஏன்னா உடலற்றவர் தான் வந்து நடத்துறாருன்றது எப்படி தெரியும்? உங்களுடைய குணத்தின் மூலமா தான் தெரியும். வந்து ஒரு பிகேல ஒரு டாக்டர் பிகே அவரு ம். சொல்லியிருக்கிறாரு. ம். நம்ம வந்து நம்ம தானே அந்த உடம்பு அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. நம்ம தான் கனெக்ஷன் இருக்கு. நமக்கும் இயற்கைக்கும் தான் கனெக்ஷன் இருக்கு. கடவுளுக்கும் இயற்கைக்கும் கனெக்ஷன் இல்ல. ம். அதனால நம்ம தான் வாயு மண்டலத்த மாத்தணுமா. ம். ஏன்னா நம்ம ம். தான் இங்க இருக்க போறோம். கடவுள் கரெக்ட். வந்து நமக்கு எல்லாம் சொல்லிட்டாரு ஞானத்த. ம். நம்ம வைப்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வைப்ரேஷன வச்சு தான் இந்த உலகத்த மாத்த முடியும். நம்ம ம். வசிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாரி பூமிய மாத்துறது. அந்த 5 பஞ்சபூதங்களையும் மாத்துறது நம்மளோட வேல. ம். அதனால நம்ம தான் அதெல்லாம் செய்யணும். அவர் ம். நினைவுல இருந்து வைப்ரேஷன குடுத்து எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் எண்ணங்கள குடுத்து மாத்தணும் இயற்கைய. கரெக்ட். அப்படின்னு இது மெயினா என்னன்னா, ஆத்மாக்கள தான் நம்ம மாத்துறோம். ஆனா அது பஞ்சதத்துவம் மூலமா தான் கடத்தப்படுது. அத பாபா கடத்தப்படுது. சொல்லுவாரு. எதிர இருக்கிறவங்களுக்கும், உங்களுக்கும் உள்ள நேரடி தொடர்பு வாயுமண்டலத்துல இருக்குதுன்றாரு. நீங்க ம். அவங்கள நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது, இது வழியா போய் இதையும் சாந்தப்படுத்திட்டு போகும். அவன் நாசமா போகணும்னு நினைக்கும்போது, இத வீணாக்கிட்டு போயிறீங்க. அதுதான் வந்து இயற்கை சீற்றங்களாக வருது. ஆமா. ஆ அடுத்தது, ஆ எவ்வளவு மலை மாதிரி பிரச்சனை உடலால, மனதால, யார் மூலமாவாலும் வந்தாலும், அன்புன்ற விரல் இருந்தால் மாறிடும் பிரச்சனைன்றாரு. அது ஒரு சூப்பரான பாயிண்ட். லௌகிக்க பிரச்சனைகள்லாம் கடந்துட்டீங்க. இப்ப அலௌகிக பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. இல்லையா? ஆ ஐய்யயோ! இதுக்கு லௌகிக்கமே தேவலான்ட்டு விட்டு போயிடுவாங்க நெறைய பேரு. இதை டெஸ்ட் பேப்பரப்பா ஏன்னா இங்க தான் கர்ம கணக்கு அதிகமா இருக்கும். இதை முடிக்கணும். வில் எதா பவர் இருந்தாலும் பேப்பர்ன்னு வர நெனைங்க. முடியும். பாஸ் அதுக்கு ஆவறதுக்கான பேப்பர். அவ்வளவுதான். என்ன சொன்னீங்க சிஸ்டர்? வில் பவர் எப்படி வர முடியும்? ஆ அதுக்கான சாதனம் கேட்டார்ல. ஏன் குறைவா இருக்கு? கரெக்ட். நினை உடனடியா வில் பவர்னா இந்த செகண்டே முடிஞ்சு போச்சு. யோசிச்சு முடிவு எடுக்கிறது கிடையாது. இல்லையா? அது மற்ற விஷயங்களுக்கு தான் யோசிக்கிறது. பாபா சொல்றத செய்யறது உடனே. பாபா சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்படியே எடுக்கணும். ஆ ஏன்னா சாக்கார் பாபா பார்த்தீங்கல்ல அப்படின்னு கேட்கிறாரு. உடனடியா தன்னை அர்ப்பணம் பண்ணார். அதுக்கு தான் மகத்துவம். அதே மாரி கர்ம கணக்க பார்த்துட்டு பாபா வந்து வேகமா போன்னு சொல்லல. நீங்க தான் அறுத்துட்டு வேகமா போணும். இல்ல எனக்கு பந்தனமே இல்லன்னா, அப்புறம் ஏன் இருக்கிறீங்க வேகமா போகாமன்றாரு. ஆ அவ்வளோதான். சூப்பர் சிஸ்டர். ஒரே ஜம்ப், ஹை ஜம்ப் குதிச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி சிஸ்டர். பார்த்ததுல அவ்யக்த முரளில ரொம்ப ஷார்ட் முரளி இதா தான் இருக்குது. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க் யூ.